திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்துல கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா இணையதளத்திலே வந்த செய்தி. அப்ப இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார் சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது, உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசி இருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாட்கள் நரம்பில்லாமல் பேசியிருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்துல எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தல் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியா கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.